வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, பிளாசோ ஃபேண்ட்டு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டிலே சூப்பராக தைக்கலாங்க. இது ரெடிமேடில் வாங்கணும்னு கிடையாது. கீழே பார்ட்ரு இருக்குது. அந்த பார்டரை அப்படியே விட்டுருக்கேன் நான். கீழே நம்ம கொஞ்சம் கிளாத் கொடுத்து மடித்து தைச்சிக்கலாம். உயரம் 37 இன்ச்சுங்க. உங்கள் பொண்ணுக்கு எவ்வளோ உயரமோ அவ்வளோ தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் 37 இன்ச் உயரம் வைக்கிறேன். உயரம் வச்சுட்டு ஸ்கேல் வச்சு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. நான் 4ஆக மடித்து போட்டிருக்கேன். 2 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு நம்ம எலாஸ்டிக் வச்சு தைக்க போகிறோம். அதனால் நான் 2 இன்ச் வச்சுருக்கேன். இதுக்கு நாடா நல்லா இருக்காது, எலாஸ்டிக் தான் நல்லாயிருக்கும். மேலேருந்து உயரம் நான் 2 இன்ச் வச்சுருக்கேன். சைடு உயரம் 14.5 இன்ச்சுங்க. மேலே உயரம் 14.5 இன்ச்சுங்க. 1 இன்ச்சு சேர்த்து 15.5 வைக்கிறேன் நான். உள்ளே நம்ம தையலுக்கு போவோம் இல்லையா, அதனால 15.5 வைக்கிறேன். 15.5 வச்சு இப்படி நேராக கோடு போட்டுக்குங்க. மேலே அகலம் 15.5 இன்ச்சுங்க. நம்ம மேலே என்ன அளவு வைக்கிறோமோ அதே தான் கீழே வைக்கணும். இல்லை கீழே உங்களுக்கு கம்மியாக வேணும்னா 1 இன்ச்சு கம்மியாக வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே அந்த 2 இன்ச்சுக்கு கீழே 14 இன்ச்சுங்க. 14 இன்ச் வச்சுக்கோங்க. நடுக்கால் நம்ம தையல் போடுவோம்ல, அது 14 இன்ச் வச்சுக்கோங்க. 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஆம்கோலுக்கு வரைவோம் இல்லையா, அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நான் கடைசியாக உங்களுக்கு காமிக்கிறேன். கீழே 15 இன்ச்சுங்க. 15 இன்ச்சு 1/2 இன்ச்சு தையலுக்கு போட்டுக்குங்க. போட்டுட்டு 15 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அங்கே மேலேருந்து நம்ம ஸ்கேல் வச்சு நேராக கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஃபோனை கழட்டி காமிக்கிறேன், பார்த்துக்குங்க. அதாவது மொத்தம் உயரம் 37, மேலே மடித்து தைக்க 2 இன்ச்சு, நம்ம மேலே 15.5 இன்ச்சு வச்சுருக்கோம். 14.5க்கு 15.5 வச்சுருக்கோம். 1 இன்ச்சு சேர்த்து நம்ம தையலுக்கு. அதுக்கப்புறம் கீழ் உயரம் 14.5 வச்சுருக்கோம். சைடில் 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம ஆம்கோல் மாட்டி வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே நம்ம கொண்டுட்டு வர போகிறோம். அந்த வளைவு வரணும் கண்டிப்பாக நமக்கு. நான் இப்போ ஃபோனை கழட்டி உங்களுக்கு நான் எப்படி வரைஞ்சிருக்கேன், என்ன அளவு போட்டிருக்கேன்றதை உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன் பாருங்கள். 2 இன்ச்சுங்க மடித்து தைக்க. 15.5 இன்ச்சுங்க. இப்படி நேராக கோடு போட்டு கீழே ஆம்கோல் மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். 2 இன்ச்சு அங்கேருந்து கீழே நான் கொண்டு வந்திருக்கேன். கீழே 15.5 இன்ச்சுங்க. இது ஒரு 3 அளவு தாங்க முக்கியமான அளவு. மற்றபடி எல்லாமே சும்மா நம்ம கோடு போடுறது மட்டும்தான். நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். லைட்டாக அந்த இடத்துல நம்ம வளைவு கொடுத்து கட் பண்ண போகிறோம். இது நம்ம ஃப்ளிட்ஸு வைக்கணும் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஒரே இது தான், நம்ம தனித்தனியாக கட் பண்ண போகிறது கிடையாது. மேலே நம்ம என்ன அளவு 15 இன்ச் வைக்கிறோமோ அதே அளவு தான் கீழேயும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சுக்கு நான் அடையாளப்படுத்திட்டேன். கீழே நம்ம கிளாத்து கொடுத்து மடித்து தைக்க போகிறோம். ஏன் அப்படின்னா கீழே பார்ட்ரு இருக்குது, அதனால லைட்டாக கிளாத்து கொடுத்து நம்ம மடித்து தைக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. மேலே 2 இன்ச்சு மடித்து தைச்சிக்க போகிறோம். இப்போ கீழேயும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 இன்ச்சுக்கு கிளாத்து கொடுத்து நம்ம கொஞ்சம் திக்காகவே ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த பார்ட்ரு வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக பார்ட்ரு இது வேணும்னு நான் கீழே கிளாத்து கொடுக்குறேன். உங்களுக்கு சமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே மடித்து விட்டுறலாம். கீழே ஒரு தையல் போட்டுட்டு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃபுல்லாக தைச்சிட்டு மேலே ஒரு தையல் போட்டு விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். இதுக்கு தையலுமே அதிகமாக வராது, ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாது. சைடில் 2 தையல் போட்டு எலாஸ்டிக் வச்சா ஃபேண்ட்டு ரெடி. நம்ம கடைகளில் வாங்காமல் இந்த மாதிரி மெட்டீரியல் வாங்கிட்டு நம்ம வீட்டிலே தைச்சிட்டோம்னா நம்ம கையால் தைச்சி போட்ட சந்தோஷமும் கிடைக்கும். அதாவது தையல் நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரொம்ப அழகாக வந்துடுச்சு கீழே. இப்போ அப்படியே நம்ம 2 சேர்த்து சைடில் தையல் போட்டுடலாம்.
இது வந்து 15 இன்ச் வேணால் உங்களுக்கு வந்து கம்மியாக வேணும், கீழே கால் அகலம் வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா கம்மியாக கூட வச்சுக்கலாம், அதனால் தப்பு இல்லைங்க. இதுனா வந்து ஸ்கர்ட்டு மாதிரி இருக்கும், நல்லா ஃப்ரீயாக ஸ்கர்ட்டு மாதிரி இருக்கும். பிள்ளைங்களுக்கு வந்து தூங்கும்போது நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா நைட் டைம்னால் லெக்கின்லாம் போட்டு தூங்க முடியாது இல்லையா, இந்த மாதிரி ஃப்ரீயாக போட்டுட்டா நல்லாயிருக்கும். இப்போ 2 தையல் வந்து ஒரு தையல் மேலே ஒரு தையல் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி 2 தையல் ஒன்று மேலே ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ 2 பீஸையும் சேர்த்து நம்ம மேலேருந்து ஜாயின் பண்ணிடலாம். ரெண்டையும் சேர்த்துக்குங்க. நான் வந்து கொஞ்சம் கிளாத்து விட்டு நம்ம கைலி மூட்டின மாதிரி மூட்டிக்கலாம், அந்த பிசுறெல்லாம் தெரியாமல். இப்போ அந்த பிசுறெல்லாம் தெரியாமல் நம்ம கைலி மூட்டின மாதிரி ரெண்டையும் சேர்த்து வச்சு தைச்சிடலாம். அந்த வளைவுக்கெல்லாம் கரெக்டாக வளைவு கொடுத்து தைச்சோன்னா தான் நம்ம உட்காரும்போது எந்திரிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அந்த பிசுறு தெரியாமல் நம்ம தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா மடிச்சு விட்டு தைக்கிறப்ப அந்த நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நம்ம மடித்து தைச்சிடலாம். இதுக்கு வந்து 2 தையல் கூட போட்டு விட்ருங்க. இது ஆனால் வந்து ஒரு தையலே போதும். நம்ம டைட்டாக இருந்துச்சுன்னா தான் வந்து ஒரு 2 தையல் 3 தையல் போடணும். ஏன்னா வந்து இது வந்து லூஸாக இருக்கனால நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரியவும் வாய்ப்பில்லை. இப்போ அவ்வளோதான், ஃபேண்ட்டு நம்ம முடிக்க போகிறோம். இப்போ மேலே வந்து கொஞ்சம் மடித்து தைக்கிறேன் நான், ஒரு 1/4 இன்ச்சுக்கு. ஏன்னா வந்து மறுபடியும் நம்ம ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறம் தான் எலாஸ்டிக் கொடுக்க போகிறோம். மேலே ஒரு லைன் மடிச்சுட்டு நம்ம வந்து எந்த எலாஸ்டிக், நான் பட்டை எலாஸ்டிக் கொடுக்குறேன், 1.25 இன்ச் இருக்கும் இல்லையா, அது கொடுக்குறேன் நான். இப்போ வந்து அதை அப்படியே நம்ம மடிச்சுக்கலாம். எலாஸ்டிக் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை நம்ம அப்படியே வச்சு மடிக்கிடலாம். இந்த மாதிரி மடக்கிக்குங்க. மடக்கிட்டு அந்த எலாஸ்டிக் என்ன அளவோ அந்த அளவுக்கு மடித்து நம்ம சுற்றிலும் தையல் போட்டுடலாம். சுற்றிலும் நீங்கள் ரவுண்டாக தையல் போட்டு கொண்டுட்டு வரப்போ ஒரு 2 இன்ச்சுக்கு தையல் போடாதீங்க, ஏன்னா எலாஸ்டிக் இருக்கணும். ஒரே அளவாக நம்ம ரவுண்டாக தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஃபுல்லாக நான் தைச்சிட்டேன். எலாஸ்டிக் உங்கள் இடுப்போட அளவு என்னவோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. 13 இன்ச்சு, 1/2 இன்ச் தையலுக்கு சேர்த்து நான் 13.5 இன்ச்சு வைக்கிறேன். பாப்பா உங்களுக்கு என்ன அளவு இடுப்போட அளவோ அந்த அளவுக்கு கரெக்டாக எடுத்துக்கோங்க. ரொம்ப பத்தாமே எடுக்க வேணாம், ரொம்ப டைட்டாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் என்ன அளவு இருக்கோ இடுப்பு அந்த அளவுக்கு எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. இப்போ இடுப்போட சுற்றளவு வந்து 30 இன்ச் இருக்குது அப்படின்னா பாதி 15.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 15 எடுத்துக்கோங்க. இப்போ சுற்றிலும் நம்ம கோர்த்து எடுத்துடலாம். நம்ம நார்மல் ஃபேண்ட்டுன்னா தனியாக கீழே சுருக்கம் தனியாக வச்சுட்டு நம்ம வந்து மேலே பட்டி அடிப்போம். அப்போ வந்து நமக்கு எலாஸ்டிக்கு கம்மியாக தான் துணி தேவைப்படும். இது கீழேயும் அகலமாக இருக்குது மேலேயும் அகலமாக இருக்குன்றபோது துணி வந்து அதிகமாக தான் இருக்கும். அதனால் சுற்றி எடுத்து கோர்த்து வெளியில் எடுக்க கொஞ்சம் டைம் ஆகும். இந்த மாதிரி நல்ல டைட்டாக ஒரு 4 தையல் போட்டு தைச்சி விட்ருங்க. தைச்சி விட்டுட்டு நீங்கள் நல்லா சுற்றிலும் இழுத்து விட்டிங்கன்னா அந்த எலாஸ்டிக் வந்து உங்களுக்கு சமமாயிரும். சமமானதுக்கு அப்புறமா நம்ம அந்த கேப் ஒரு 2 இன்ச்சு விட்டோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நல்லா தைச்சி விட்ருங்க. நமக்கு இந்த எலாஸ்டிக் வந்து துணியே கிழிஞ்சாலும் இந்த எலாஸ்டிக் போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். கடைகளில் கேட்குறப்ப நயமான எலாஸ்டிக் கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்து கொஞ்சம் 10 ரூபா கூட போனாலும் நல்ல எலாஸ்டிக்காக வாங்கி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் லைஃபு. ஏன்னா வந்து ரொம்ப ரேட்டு கம்மியிலையும் இருக்குது கூடவுலையும் இருக்குது. அதனால் வந்து நல்ல எலாஸ்டிக்காக வாங்கி போட்டுருங்க. இது மீட்டரே வந்து 12 ரூபா இல்லைன்னா 15 ரூபா அந்த மாதிரி தான் வரும். இப்போ சுற்றிலும் சமமாக ஒரே அளவாக எடுத்துகிட்டு இன்னொரு தையல் போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இப்போ நல்லா இழுத்து வச்சு ஒரு தையல் போடுங்க. பின்னாடி ஒரு கை முன்னாடி ஒரு கை நல்லா இழுத்துக்குங்க. இழுத்து கொடுத்து
தைச்சிட்டு வாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த இழுக்க வரலை அப்படின்னா அப்படியே விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நல்லாயிருக்கும், அந்த துணியோடு ஒட்டி இருக்கும் எலாஸ்டிக்காக அப்படின்றதுக்காக நம்ம இன்னொரு தையல் போடுறோம். உங்களுக்கு வரலைன்னா விட்டுறலாம். இப்போ இது மாதிரி இழுத்து சுற்றிலும் ஒரு தையல் போட்டுருங்க. 2 தையல், அதாவது கீழே ஒன்று மேலே ஒன்று, சுற்றிலும் 2 தையல் போட்டுருங்க. போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கீழேயும் ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து நல்ல ஸ்கர்ட்டு மாதிரி உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, கீழே கரை இருக்கனால. இப்போ நம்ம பசங்களுக்கு வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி போட்டுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி டாப்ஸ் போட்டும் போட்டுக்கலாம், டிஷர்ட் போட்டும் போட்டுக்கலாம். ஹாஸ்டலில் இருக்க பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி நல்லாயிருக்கும். என் பொண்ணு ஹாஸ்டலில் இருக்கா, அவளுக்காக நான் தைச்சேன். இது வந்து இன்னொரு ஃபேண்ட்டுங்க. இது பொம்மைக்கு போட்டு நான் எடுத்தது. இது வந்து இன்னொரு ஃபேண்ட்டு. இது தைக்கிறது நான் எடுக்கலை. நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.